ஸோ படத்துல ஏதாவது பாசிட்டிவ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனுஷுடைய ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்தது. அவருடைய கேரக்டருக்கு ஏத்த மாரியான ஆக்டிங்க நல்லா டெலிவர் பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நாகார்ஜுனயோட ஸ்கெட்ச் ரொம்ப சின்னதா இருந்தாலுமே, அவருடைய எக்ஸ்பிரஷன் ரொம்ப காம் அண்ட் செட்டிலாவும் ஆக்டிங்க நல்லா டெலிவர் பண்ணியிருக்காரு. இத தாண்டி மியூசிக்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, பேக்கிரவுண்ட் ஸ்கோரா நல்லா இருக்கு. பட் சாங்ஸா பார்க்கும்போது ஏதோ 1, 2 சாங்ஸ் மட்டும் தான் நல்லா இருக்க மாரி இருக்கு. இத தாண்டி படத்துல பாசிட்டிவ்னு சொல்றதுக்கு பெருசா எதுவும் இல்ல. ஏன் ரொம்ப படம் லாகிங்கா இருந்தது? நெகட்டிவா என்னென்ன இருந்துச்சு அப்படின்னா, ஒரு கேரக்டருக்கான டெப்த்ன்றது பெருசா இல்ல. அவங்க ஸ்டோரியா எழுதும்போது நெறைய விஷயங்கள் இன்புட் போடணும்னு போட்டுட்டு, ஆனா எடிட்டிங் டெஸ்க்குக்கு வரும்போது நெறைய விஷயங்கள சாப் பண்ணி தூக்கி போட்டது பச்சையா ஸ்க்ரீன்ல தெரியுது. அதனால எந்த கேரக்டரையுமே நம்ம டெப்த்தா, எமோஷனலா கனெக்ட் ஆகவே முடியல. அதே மாதிரி கேரக்டர்ஸ்ன்னு பேசும்போது, படத்துல ஃபீமேல் கேரக்டரா இருக்கிறதே 3 பேர் தான். அவங்களுடைய ஸ்க்ரீன் டைமிங்கும் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. டயலாக்ஸும் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இன்ஃபாக்ட் அந்த ஃபீமேல் கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாலுமே, படம் எதார்த்தமா நார்மலா மூவ் ஆக தான் செய்யும். அதே மாதிரி படத்துல இன்னும் ரொம்ப முக்கியமா லேக் ஆகுற விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ் டயலாக்ஸ்க்கு மோஸ்ட்லி பிரிஃபரன்ஸ் குடுக்கவே இல்லாம, தெலுங்கு படத்துல இருந்து டப்பிங்க்கு எழுதுற மாரி தான் டயலாக்ஸ் இருந்தது. அதனாலயும் கனெக்டிவிட்டி ரொம்பவே லேக் ஆச்சு.